நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் 10ஆம் வகுப்பு அறிவியல் பாட புத்தகத்துல 16வது பாடம் தாவர ஹார்மோன் விலங்கு ஹார்மோன். இதுல நம்ம விலங்கு ஹார்மோனை பத்தி நம்ம பார்க்க போறோம். இதுல நாளமில்லா சுரப்பிகள், நாளமுள்ள சுரப்பிகள் ரெண்டு இருக்கு. இந்த நாளமில்லா சுரப்பிகள் தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? நாளமுள்ள சுரப்பிகள் அப்படின்னா எந்த ஒரு, அதாவது அந்த உறுப்புல இருந்து சுரக்கப்படுகிற எந்த ஒரு திரவம் பொருளுமே எடுத்து போறதுக்கு ஒரு பாதை அல்லது நாளங்கள், குழாய்கள் இருந்தா அது நாளம் உள்ள சுரப்பி. உதாரணம் பாத்தீங்கன்னா வேர்வை சுரப்பி, பால் சுரப்பிகள், இது உமிழ்நீர் சுரப்பிகள். இது எல்லாமே பாத்தீங்கன்னா மறுபடியும் சொல்ற பாருங்க, வேர்வை சுரப்பி, பால் சுரப்பி, உமிழ்நீர் சுரப்பி, இந்த மூன்றுமே வந்து பாத்தீங்கன்னா நாளம் உள்ள சுரப்பிகள். இதுக்கு குழாய்கள் இருக்கும், சிறப்பான ஒரு நாளங்கள் இருக்கும், இந்த வழியா வெளியே போயிடும். நாளமில்லா சுரப்பிகள் அது சுரக்கம் எப்படி போகும்னு தெரியாது. அது ரத்தத்தை வழியா கலந்து இலக்கு உறுப்புகளுக்கு செல்லப்படும். சரிங்களா? அதாவது இந்த ஹார்மோன்கள் பாத்தீங்கன்னா எதுக்கான கனெக்ஷன், இலக்கு உறுப்புகள், செயல் உறுப்புகள், இந்த இரண்டுக்கான கனெக்ஷன். சரிங்களா? இப்ப எனக்கு எதுவுமே புரியல சார் அப்படின்னா நீங்க எதுவுமே கவலைப்படாதீங்க. நான் ஒரு ஸ்டோரி சொல்ற மாதிரி சொல்றேன், நீங்க அதை கேட்டுக்கிட்டா போதும். இப்ப நாளமுள்ள சுரப்பி, நாளமில்லா சுரப்பி, இது ரெண்டு மட்டும் தெரிஞ்சுட்டா போதும், மீதி நான் எல்லாத்தையும் சொல்றேன். சரிங்களா? இப்ப நாளமில்லா சுரப்பிகள் என்னன்னு பாருங்க: பிட்யூட்ரி, தைராய்டு, பாராதைராய்டு, தைமஸ், இனப்பெருக்க சுரப்பிகள், அட்ரினல், கணைன். சரிங்களா? இன்னொன்னா பார்க்கலாம். இந்த நாளமில்லா சுரப்பிகளை பற்றி படிக்கக்கூடிய அறிவியல் பேரு தான், அறிவியல் பிரிவுக்கு எண்டோகிரைனாலஜி. சரிங்களா? எண்டோகிரைனாலஜி. இந்த நாளமில்லா சுரப்பிகளின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய யார் பார்த்தீங்கன்னா தாமஸ் அடிசன். அவர் தான். இதுல ஹார்மோன்னா என்ன, நொதினா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஹார்மோன்ன்றது ஒரு மனுஷனுடைய வாழ்வில் முக்கியமான நிகழ்வுகளை செய்யக்கூடிய ஹார்மோன். இது அவனுடைய வளர்சிதை மாற்றங்கள், உடல் இயக்கங்கள், பாலுறவு கிளர்ச்சிகள் எல்லாத்திலையும் ஈடுபடக்கூடியது ஹார்மோன்கள். நொதிகள் பார்த்தீங்கன்னா அன்றாட வாழ்வில் இதுவும் ஒரு முக்கியமான அங்கம் தான். அதாவது இந்த உணவு செரித்தல் போன்றவற்றிற்கான ஒரு பணிகளை செய்யக்கூடியதான் நொதிகள். இப்ப நொதினா என்ன, ஹார்மோன் என்னன்னு சொல்லிட்டேன். இப்ப பிட்யூட்டரி பத்தி நம்ம படிக்கலாம். இப்ப ஹார்மோன் நான் ஹார்மோன் சொன்னேன்ல, ஹார்மோன் பாத்தீங்கன்னா 1909 WH பெய்லிஸ், EH ஸ்டார்லிங் அவங்க தான் என்ன பண்றாங்கன்னா சொல்றாங்க இந்த வார்த்தையை ஹார்மோன். முதலில் அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு ஹார்மோன் பிரித்தெடுக்கிறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா செக்ரிடின். ஓகேங்களா? செக்ரிடின் ஒரு ஹார்மோனை அவங்க என்ன பண்றாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப ஹார்மோனை பத்தி நம்ம பார்த்துட்டோம், என்னன்னு தெரிஞ்சுட்டோம், நாளமில்லா சுரப்பின்னு தெரிஞ்சுட்டோம். இப்ப இதுல பிட்யூட்டரி பத்தி பார்க்கலாம். இப்ப எல்லா சுரப்பிகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய, நாளமில்லா சுரப்பிகள் அனைத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியது பிட்யூட்டரி சுரப்பி. எனவேதான் என்ன சொல்றாங்க, மாஸ்டர் கிளாண்ட்றாங்க. மாஸ்டர் கிளாண்ட், அதாவது தலைமை சுரப்பி என்று அழைக்கப்படுகிறது. தலைமை சுரப்பி என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு சுரப்பி எதுனா பிட்யூட்டரி சுரப்பி. இது 2 கதுப்புகளை கொண்டுள்ளது. இந்த பிட்யூட்டரி சுரப்பி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மூளையோட பகுதியில இருக்குது. டீப்பா அப்படி சொல்ற, இது உங்களுக்கு புரிஞ்சா எடுத்துங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. மூளையுடைய டைன்சப்ளான் பகுதியில் தலாமஸுக்கு ஹைப்போ தலாமஸிற்கு அதுல ஒரு தட்டின் வழியா இணைக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? இது ஒரு பட்டாணி போன்ற வடிவம். நான் இது முன்னாடி சொன்னவங்கன்னா வரலாம், விட்டுடுங்க. பிட்யூட்டரி சுரப்பி ஒரு பட்டாணி போன்ற வடிவம் கொண்டது. ஒரு பட்டாணி 2 வச்சா 2 கதுப்பு வரும், அந்த மாதிரி நினைச்சிங்க. ஒரு பட்டாணியை 2 வச்சா 2 கதுப்பு வரும். முன்னாடி கதுப்பு ஆ அப்படின்னா, அதாவது அடினோ ஹைப்போபைசிஸ். ஓகேங்களா? ஆ என்பது முன்னாடி தான் ஆரம்பிக்குது, அதனால ஞாபகம் வச்சுக்கலாம், அடினோ ஹைப்போபைசிஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். பின்பகுதி பார்த்தீங்கன்னா பின் கதுப்பு நியூரோ ஹைப்போபைசிஸ். ஓகேங்களா? நியூரோ ஹைப்போபைசிஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப முன்பகுதி 5 ஹார்மோன்களை சுரக்கிறது, பின்பகுதி 2 ஹார்மோன்களை சுரக்கிறது. இப்ப அந்த 5 ஹார்மோன்களை பார்க்கலாம். அதாவது அடினோ ஹைப்போபைசிஸுடைய அந்த 5 ஹார்மோன் நான் சொல்றேன். 1 வளர்ச்சி ஹார்மோன். நான் ரொம்ப ஷார்ட்டா சொல்லி முடிக்கிறேன், ரொம்ப லென்த்தான டாபிக் இது, அதெல்லாம் தேவையே கிடையாது உங்களுக்கு. குரோத் ஹார்மோன். வளர்ச்சி ஹார்மோன் பாத்தீங்கன்னா என்ன செய்யும் பாத்தீங்கன்னா, அதோடைய பணி என்னன்னு பாத்தீங்கன்னா, அது செல்களின் வளர்ச்சிதை மாற்றங்கள், இயக்கங்கள், பெருக்கத்தை கட்டுப்படுத்துகிறது. எலும்பு உடல் இயக்கத்தை அது வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இதோடைய குறைபாடால் மிட்ஜெட் அல்லது புள்ளத்தன்மை ஏற்படுகிறது. அவருடைய உடல் உறுப்புகள் வளராது, மன வளர்ச்சி எல்லாமே குன்றி போயிடும். அவ்வளவுதான், எடுத்துங்க. சரிங்களா? அடுத்தது இதோடைய அதிகமான சுரப்பால் என்ன நடக்குன்னா ராட்சசத்தன்மை அல்லது அசுரத்தன்மை. அதாவது வயசு பசங்களுக்கு இது அதிகமா சொல்லுச்சுன்னா, பசங்க பார்க்கறதுக்கு கார்ட்டூன் பொம்மை மாதிரி மூக்கு நீட்டா, கை நீட்டா, கால் நீட்டா, ஆள் நீட்டா இருப்பான். சரிங்களா? அக்ரோமேகால் இதே தான், இது பெரியவங்களுக்கு இருக்கும். முடிச்சுன்னா வளர்ச்சி ஹார்மோன் முடிச்சு, குரோத் ஹார்மோன். 2வது தைராய்டை தூண்டும் ஹார்மோன். தைராய்டு தூண்டும் ஹார்மோன் பாத்தீங்கன்னா தைராய்டு சுரப்பியே இந்த பிட்யூட்டரி தான் கட்டுப்படுத்துகிறது.
தைராய்டு சுரப்பி என்பது ரொம்ப முக்கியமானது. தைராய்டு சுரப்பி பத்தி சொல்லும் போது நான் உங்களுக்கு சொல்றேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுது. அப்ப டிஎஸ்ஹெச் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், அதாவது தைராய்டை தூண்டும் ஹார்மோன். சரிங்களா? அடுத்தது மூன்றாவது அட்ரினோ கார்டிகோ டிராபிக் ஹார்மோன், அதாவது ஏசிடிஹெச். ஓகேங்களா? இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா அட்ரினோ சுரப்பியை வந்து என்ன பண்ணுது, கண்ட்ரோல் பண்ணி அதோடைய புரதச்சேர்க்கை கட்டுப்படுத்துகிறது. எந்த ஒரு வேலை நடந்தாலும் அது புரதச்சேர்க்கை நடந்தாதான் அந்த வேலை வந்து நடக்கும். சரிங்களா? இப்ப அதோடைய செயல்பாட்டையே கண்ட்ரோல் பண்ணுது. அப்படின்னா அட்ரினோ வந்து ரொம்ப முக்கியமான ஹார்மோன். இதை பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம். இதை முழுசாவே நான் சொல்லி முடிப்பேன். அப்ப அட்ரினோடைய முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியும். அடுத்தது கொனட்ரோட்ராபிக் ஹார்மோன். கொனட்ரோட்ராபிக் ஹார்மோன்னா இது வந்து ஒரு இனப்பெருக்க ஹார்மோன் சொல்றாங்க. இதுல 2 வகை இருக்குது. ஒண்ணு பாலிக்கல் செல்களை தூண்டும் ஹார்மோன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது, ஆண்கள்ல விந்து செல்லை வந்து வெளியேற்றத்துல பண்ணுது, பெண்கள்ல அண்ட செல் வெளியேற்றத்துக்கு பயன்படுகிறது, இல்ல செயல்படுகிறது அப்படின்னு நம்ம ஆக வச்சுக்கலாம். அடுத்தது இதுல லூட்டினைசிங் ஹார்மோன் சொல்லிட்டு ஒரு ஹார்மோன். இது லூட்டினைசிங் ஹார்மோன் பாத்தீங்கன்னா அதோடைய பணி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாலிக்கல் செல்களை தூண்டிட்டாங்களா, அதுக்கு அடுத்து என்ன நடக்கும், அண்டகம் விந்தகம் வெளியேற்றமும் நடக்கும். சரிங்களா? இதுல 2 ஹார்மோன்கள், ஒண்ணு வந்து ஆண்கள் வந்து டெஸ்டோஸ்டிரானையும், பெண்கள்ல புரோஜெஸ்ட்ரான் அண்ட் ஈஸ்ட்ரோஜன், இந்த 2 ஹார்மோன்களை என்ன பண்ணுது, இது வந்து உற்பத்தி செய்கிறது. அதே போல அண்டக வளர்ச்சிக்கும் இது வந்து பயன்படுகிறது. இதில் நீங்க கவனிக்க வேண்டியதுன்னா பாலிக்கல் செல்களை தூண்டும் ஹார்மோன் பாத்தீங்கன்னா செல்களை, இந்த செல் அண்ட செல்களை வெளியேற்றுகிறது. இது வந்து ஹார்மோனை சுரக்கிறது. சரிங்களா? இது லூட்டினைசிங் ஹார்மோன். அடுத்தது ப்ரோலாக்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோன் இருக்குது. இந்த ஹார்மோன் பாத்தீங்கன்னா லாக்டோஜெனிக் ஹார்மோன் சொல்றாங்க. லாக்டோஜெனிக், லாக்டோ என்றால் பால், நமக்கு தெரியும். லாக்டோஜெனிக்னா ஒண்ணுமே கிடையாது, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம், அதாவது மகப்பேறிற்கு பின்னர் பால் சுரப்பிகள் பால் உற்பத்தி தூண்டுகிறது, உற்பத்தியை அதிகப்படுத்துகிறது. அவ்வளவுதான். சரிங்களா? இப்ப நான் என்ன சொல்லிட்டேன், 5 ஹார்மோன் சொல்லிட்டேன். என்ன சொல்லியிருக்கேன், பிட்யூட்டரி முன்கதுப்புல சொல்லியிருக்கேன், 5 ஹார்மோன் சொல்லியிருக்கேன். குரோத் ஹார்மோன், தைராய்டு தூண்டும் ஹார்மோன், அட்ரினோ கார்டிகோ ஹார்மோன் பாத்தீங்கன்னா அட்ரினோ கார்டிகோ டிராபிக் ஹார்மோன், அட்ரினோடைய கண்ட்ரோல். அடுத்தது கொனட்ரோட்ராபிக் ஹார்மோன். அடுத்தது 5வது பாத்தீங்கன்னா ப்ரோலாக்டின் சொல்லிட்டேன், அல்லது லாக்டோஜெனிக். 5 ஹார்மோன்களும் முடிச்சிட்டேன். அடுத்து பின்கதுப்புல பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நியூரோ ஹைப்போபைசிஸ் சொல்றோம். இந்த பகுதியில் 2 ஹார்மோன் சொல்றது ரொம்ப முக்கியமான ஹார்மோன். 2 ஹார்மோன் இது அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கணும், ஞாபகம் வச்சுங்க. ஏடிஹெச் ஹார்மோன், அதாவது ஆன்டி டையூரிக் ஹார்மோன் அல்லது வாசோப்ரெசின் சொல்றாங்க. நல்லா கவனிங்க, ஆன்டி டையூரிக் ஹார்மோன் அல்லது வாசோப்ரெசின். இன்னொரு பேரு சொல்லுவாங்க ஏடிஹெச் ஹார்மோன் சொல்லுவோம். சரிங்களா? இது ஒண்ணுமே செய்யல, அதாவது சிறுநீரக குழல்கள்ல இருந்து நீரை மறுபடியும் என்ன பண்ணுது, உறிஞ்சிக்கிறது. அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. நம்ம சிறுநீரகத்தை உள்ள போனா நெப்ரான்கள் வரும், அது பவமானின் கிண்ணம் வரும், சேமை குழல், அண்மை குழல், இதெல்லாம் இந்த குழல்லாம் தேவை கிடையாது. நீரை உறிஞ்சிக்கிறது. அப்படியே அதோட நிறுத்திங்க. என்ன பண்ணுது, ஏடிஹெச் ஹார்மோன், அதாவது நீரை மறுபடியும் என்ன பண்ணுது, உறிஞ்சிக்கிறது. இதோடைய செயல்பாடு குறைஞ்சா என்ன ஆகும்னா டயபிட்டிஸ் இன்சிபிடஸ் என்ற நிலை ஏற்படும். டயபிட்டிஸ் இன்சிபிடன் என்ற நிலை என்னன்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான நீர் வந்து வெளியேறிடும். அவ்வளவுதான். சரிங்களா? அடுத்தது இதுல ஆக்சிடாசின் ஒரு ஹார்மோன் இருக்குது. ஆக்சிடாசின் பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பேருக்கு கர்ப்பப்பையை விரிவடை செய்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மகப்பேருக்கு பின்னர் பால் உற்பத்தியை தூண்டுகிறது. சரிங்களா? இதுக்கு இப்ப இந்த ஆக்சிடாசினுக்கும் ப்ரோலாக்டினுக்கும் 2த்துக்கும் நல்லா லிங்க் இருக்கும். புரிச்சுங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது தைராய்டு சுரப்பி பார்க்கிறோம். தைராய்டு பாத்தீங்கன்னா இந்த குரல்வளை பகுதியில 2 பக்கங்களிலும் பட்டாம்பூச்சி போன்ற வடிவத்தில் காணப்படுவது. இது பாத்தீங்கன்னா இஸ்துமஸ் என்னும் திசுவினால் இணைக்கப்பட்டிருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்க, குரல் வலைக்கு இருபுறங்களிலும் வண்ணத்து பூச்சி போன்று காணப்படும் இஸ்துமஸ் என்னும் திசுவினால் இணைக்கப்பட்டிருக்கும். இதோடைய பணிகள் பாருங்க. அதாவது இது ஒரு ஆளுமை ஹார்மோன் சொல்லிட்டாங்க. ஆளுமை ஹார்மோன் என்ன இருக்கும், அடிப்படை வளர்சிதை மாற்றம். அதாவது பிஎம்ஆர், அதாவது அடிப்படை வளர்சிதை மாற்றம்னா இந்த உடல் வந்து நம்ம சாப்பிட்ற பொருள் ஒரு பக்கம் செரிக்கும், ஒரு பக்கம் வெளியேற்றப்படும். சரிங்களா? ஒண்ணு உள்ள போகும், ஒண்ணு வெளியே வரும். இதுதான் வளர்சிதை மாற்றம். இதை வந்து அடிப்படை வளர்சிதை மாற்றத்தை கட்டுப்படுத்துகிறது, உடலை வெப்பநிலையை கட்டுப்படுத்துகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா ஆளுமைனா மனம், உடல் வளர்ச்சியில் முக்கிய பங்கு. மனசை வந்து முதல்ல கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஹார்மோனே எது, இந்த தைராய்டு ஹார்மோன். அதுதானே சொல்றாங்க இது ஆளுமை ஹார்மோன் சொல்றாங்க. இந்த அளவுக்கு தெரிஞ்சுட்டா போதும். இதோடைய குறை சுரப்பினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் அல்லது நோய்களை பார்க்கலாம். அதாவது குறை சுரப்பு சொல்றேன் பாருங்க, ஹைப்போ தைராய்டிசம். ஹைப்போ என்றால் குறைவு. சரிங்களா? இதுல 3 ஏற்படுகிறது. ஒண்ணு எலிகாய்டர், அயோடின் குறைவால் இது ஏற்படுகிறது. இது இமயமலை பகுதியில் இருப்பவர்களுக்கு காணப்படுகிறது. அதாவது அயோடின் குறைவினால் ஏற்படக்கூடியது.
இமயமலை பகுதியில் தான் இது அதிகமாக காணப்படுகிறது. சரிங்களா? அடுத்தது 2வது பார்த்தீங்கன்னா கிரிட்டினிசம் குழந்தைகளுக்கு ஏற்படுகிறது. இது பார்த்தீங்கன்னா உடல் வளர்ச்சி இருக்காது, எலும்பு வளர்ச்சி, உடல் வளர்ச்சி, மன வளர்ச்சி எதுவுமே இருக்காது. இந்த குழந்தைகள் என்ன சொல்லுவாங்கன்னா கிரிட்டின்கள் சொல்லுவாங்க, அவ்வளவுதான். அடுத்தது அடுத்தது ஹைப்பர் தைராய்டிசம். ஹைப்பர் தைராய்டிசம் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் தைராய்டிசத்துல கிரேவின் நோய் அல்லது கல்லி நோய் சொல்றாங்க. இது என்னன்னா இந்த நம்ம மிக்சோஎடிமா, சாரி மன்னிக்கணும், நான் மிக்சோஎடிமா சொல்லாம விட்டு நினைக்கிறேன். மிக்சோஎடிமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போ தைராய்டிசம் தான் வரும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எளிய காய்டர், அடுத்தது வந்து கிரிட்டினிசம், அடுத்தது மிக்சோஎடிமா. மிக்சோஎடிமான்னு பார்த்தீங்கன்னா ஆள் வந்து பார்த்தீங்கன்னா தாட்டியா இருப்பாங்க, நல்லா உப்பின்னு இருக்கும், கல் எல்லாம் உப்பி போயிருக்கும். ஆள் வந்து மூளை செயல்பாடுகள்லாம் வந்து பாதிக்கப்பட்டு மந்தமான ஒரு நிலைமையில இருப்பாங்க. சரிங்களா? இதோடைய ஆப்போசிட் தான் இது ஹைப்பர் தைராய்டிசம். இந்த மிக்சோஎடிமாக்கும் கிரேவின் நோய்க்கும் இதேதான் வித்தியாசம். பார்த்தீங்கன்னா கிரேவின் நோய் அல்லது கல்லி நோய் சொல்றாங்க ஹைப்பர் தைராய்டிஸ்ல. இப்ப நாங்க சொன்னோம் பாத்தீங்களா, உடல் எடை அதிகமா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஹைப்பர் தைராய்டிஸ்ல, அதாவது கிரேவின் நோயில உடல் எடையை பாத்தீங்கன்னா குறைஞ்சு போயிடும், நரம்பு தளர்ச்சி ஏற்படும், வேர்வை அதிகமா இருக்கும், வெப்பநிலை உடல் வெப்பநிலை அதிகரிக்கும். சரிங்களா? அவ்வளவுதான் தைராய்டு. இதுல தைராய்டு முடிச்சிட்டோம். அடுத்தது பாராதைராய்டு. பாராதைராய்டு பாத்தீங்கன்னா இதே இந்த தைராய்டு சுரப்பில, இந்த குரல் வழியில இருக்க தைராய்டு சுரப்பில 4 கதுப்புகளாக 4 வட்டப்புள்ளியில காணப்படுகிறது. சரிங்களா? இதோடைய முக்கியமான பங்கு பாத்தீங்கன்னா கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் உடைய வளர்சிதை மாற்றத்தில் பங்கேற்கிறது. இது எந்தெந்த பகுதியில் செயல்படுதுன்னு பாத்தீங்கன்னா உடல், சிறுநீரகம், அடுத்து எலும்பு, இது 3ல மட்டும் செயல்படுகிறது. இது நீங்க சாதாரணமா எடுத்துங்க, சிம்பிளா சொல்லி முடிச்சுக்கலாம். இது இதோடைய பாதிப்பு எப்ப இருக்குன்னா தைராய்டு பிரச்சனை வரும்போது, அதுக்கு ஆபரேஷன் பண்ணும்போது இது தவறுதலா இந்த பாராதைராய்டு சுரப்பிகள் நீக்கப்பட்டாலோ, இதுல செயல்பாடுகள் குறைந்தாலோ என்ன ஆகும்னா டெட்டனி அல்லது கிட்டி போதல் என்ற நிலை ஏற்படும், தசை இறுக்கம் ஏற்படும், தாடைகள் இறுக்கமா இருக்கும், பாதம் வந்து கிட்டி போயிடும். இதுதான் வந்து பாராதைராய்டிசம். சரிங்களா? இது அடுத்தது பாத்தீங்கன்னா தைமஸ் சுரப்பி நம்ம பார்த்துடலாம். தைமஸ் சுரப்பி பாத்தீங்கன்னா இது வந்து குழந்தைகள் வந்து பிறப்பின் போது இது காணப்படுகிறது. அது படிப்படியா என்ன பண்ண காணாம போயிடுது. இது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு நாளமில்லா சுரப்பியாகவும் நிணநீர் சுரப்பியாகவும் செயல்படுகிறது. நிணநீர்னா நமக்கு தெரியும், இதுவும் வந்து குழாய்கள் கிடையாது. இது வந்து நோய் தடைக்காப்புல செயல்படுகிறது, லிம்போசைட்களை உருவாக்குகிறது. தைமஸ் உடைய பணிகள் பாருங்க, குழந்தை பருவத்தில் தான் காணப்படுகிறது. நாளமில்லா சுரப்பியாகவும் நிணநீர் சுரப்பியாகவும் செயல்படக்கூடிய ஒரே வந்து ஒரு சுரப்பி பார்த்தீங்கன்னா தைமஸ். சரிங்களா? இதோடைய பணி லிம்போசைட்களை உருவாக்குகிறது, நோய் தடைக்காப்பு மண்டலத்தில் பயன்படுகிறது, செயல்படுகிறது. சரிங்களா? இப்ப நம்ம முடிச்சிடும், பிட்யூட்டரி முடிச்சிட்டோம், தைராய்டு முடிச்சிட்டோம், பாராதைராய்டு முடிச்சிட்டோம். அடுத்தது நம்ம பார்க்க போறது கணையம் பார்த்தோம்னா, கணையம் பார்த்தீங்கன்னா அதாவது உடல் பகுதியில காணப்படக்கூடிய கணையம் ஒரு மஞ்சள் நிறத்துல இலை வடிவில் காணப்படுகிறது. சரிங்களா? இதுதான் வந்து கொஸ்டின் நல்லா கவனிச்சுங்க. நாளமில்லா சுரப்பியாகவும் நாளமுள்ள சுரப்பியாகவும் செயல்படக்கூடியது எதுனா கணையம் தான். எப்படின்னு பாத்தீங்கன்னா கணைய நீர், இந்த லிப்பேஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சாப்பாடு வந்து செரிக்கிறதுக்கு போயிடும். அதே போல இதுல இருக்கிற லாங்கர்கான் திட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆல்பா பீட்டா செல்கள், ஆல்பா செல்ல பாத்தீங்கன்னா குளுக்ககான், பீட்டா செல்ல இன்சுலின். ஓகேங்களா? மறுபடியும் சொல்றேன் பாருங்க. கணையத்துல இருக்கிற லாங்கர்கான் திட்டுக்கள்ல ஆல்பா செல்ல குளுக்ககான், பீட்டா செல்ல இன்சுலின். ஆல்பா செல்லுடைய பணின்னு சொல்றேன் பாருங்க. நான் முதல்ல ஒரு பேசிக் சொல்றேன். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நல்லா சாப்பிட்ட பிறகு அது ஒரு ஆற்றலா சேமிச்சு எங்க சேமிச்சு வைக்க போறீங்கன்னா கல்லீரல சேமிச்சு வைக்க போறோம். என்னவான்னு பாத்தீங்கன்னா இந்த கார்போஹைட்ரேட் வந்து குளுக்கோஸா மாற்றப்பட்டு அதுக்கு கடைசியா என்ன ஆகும்னா அது கிளைகோஜனா கல்லீரல சேமிச்சு வைக்க போறோம். கல்லீரல சேமிச்ச உடனே இந்த குளுக்கோகன் ஹார்மோன் என்ன பண்ணுன்னா, நம்ம சாப்பிடாம இருக்கோம், பசியா இருக்கிறோம், இல்லைன்னா அந்த கல்லீரல இருக்கக்கூடிய அந்த கிளைகோஜனை உடைச்சு குளுக்கோஸா ரத்தத்தில் வந்து குளுக்கோஸின் அளவை அதிகப்படுத்தும். நல்லா கேட்டுங்க. குளுக்கோகனுடைய பணி என்னன்னா ரத்தத்தில் குளுக்கோஸின் அளவை அதிகப்படுத்தும். எங்கிருந்து கல்லீரல் வந்து உடைச்சிடும், கிளைகோஜனை உடைச்சு குளுக்கோஸா கொண்டு வந்துடும். முடிஞ்சா அடுத்தது இன்சுலினோடைய பணி பாருங்க. பீட்டா செல்ல இருக்கக்கூடிய இன்சுலின் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா சாப்பிட்ற சாப்பாட்டை குளுக்கோஸை என்ன பண்ணுன்னா கிளைகோஜனை சேமிச்சு வச்சிடும். ரெண்டுமே ஆப்போசிட், ஆனா ரெண்டுமே இருக்கும். சரிங்களா? இதுவும் கெட்டது கிடையாது, இதுவும் கெட்டது கிடையாது, ரெண்டுமே இருக்கணும். ஒன்று பரிவு மற்றும் எதிர்ப்பு நம்ம படிச்சிருப்போம்ல நரம்பு மண்டலம், அந்த மாதிரி தான் இது. சரிங்களா? ரெண்டுமே பேலன்ஸ்டா இருக்கும். இப்ப இந்த இன்சுலினை பத்தி நான் சொல்றேன். 1921 அந்த லாஸ்ட் பேர் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுன்னா போதும். மெக்லாட்டு, பாண்டிங்கு,
சார்லஸ் பெஸ்ட், இந்த 3 பேர் மேல என்ன பண்ணிருப்பாங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. 1922 என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இன்சுலின் ஊசியை ஜனவரி 11 முதல்ல போட்டிருப்பாங்க. சரிங்களா? நம்ம எல்லாரும் சொல்றோம் 50 வருஷத்துக்கு 60 வருஷத்துக்கு முன்னாடி எதுவும் சுகர் கிடையாது அப்படி கிடையாது. ஆனா அது அப்பவே கண்டுபிடிச்சிட்டாங்க. சரிங்களா? அடுத்தது இப்ப இன்சுலின் நான் முடிச்சிட்டேன். இப்ப இன்சுலின் குறைபாடால் ஏற்படக்கூடிய நோய்களை சொல்றேன் பாருங்க. சர்க்கரை நோய் சொல்றோம் பாத்தீங்களா? இன்சுலின் குறைபாடுல பாத்தீங்கன்னா டயாபெட்டிஸ் மெலிடஸ் என்ற நிலை ஏற்படும். நம்ம ஏற்கனவே என்ன படிச்சோம்? தைராய்டு சுரப்பில ஏற்படக்கூடிய பாதிப்பால் என்ன படிச்சோம்? டயாபெட்டிஸ் இன்சிபிடஸ் படிச்சோம். இங்க பாத்தீங்கன்னா இன்சுலின் குறைபாடால டயாபெட்டிஸ் மெலிடஸ் என்ற நோய் ஏற்படும். சரிங்களா? இதுதான் சுகர். அதே போல அதிகப்படியான குளுக்கோஸ் வெளியேற்றப்பட்டா அது கிளைக்கோசூரியான்னு சொல்றோம். அதிகப்படியான நீர் வெளியேற்றப்பட்டா பாலியூரியான்னு சொல்றோம். அதிகப்படியான பசி எடுத்தா பாலி பேஜியான்னு சொல்றோம். அதிகப்படியான தண்ணி தாக எடுத்தா பாலி டிப்சியான்னு சொல்றோம். நல்லா மறுபடியும் சொல்றோம் பாருங்க. பேஜியானா சாப்பாடு ஃபுட்டு, அடுத்தது டிப்சியானா தண்ணி, யூரியானா அதிகமா சிறுநீர் வெளியே போறது, குளுக்கோஸ் அதிகமா வெளியே போச்சுன்னா கிளைக்கோசூரியா. இந்த நிலைக்கு என்ன சொல்றோம்? இந்த சுகர் பேஷண்ட்டுக்கு டயாபெட்டிஸ் மெல்லிடஸ் சொல்றோம். சரிங்களா? அடுத்தது நான் அட்ரினல் சொல்றேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் அட்ரினல். அட்ரினல் பாத்தீங்கன்னா சிறுநீரகத்தின், அதாவது பாருங்க, சிறுநீரகத்தின் மேற்பகுதியில ஒரு கேப் மாதிரி இருக்கும். இதுதான் வந்து அட்ரினல். இது 2 பகுதியிலே கொண்டிருக்கும். ஒண்ணு பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து கார்டெக்ஸ், இன்னொன்னு பாத்தீங்கன்னா மெடுல்லா. இந்த கார்டெக்ஸ் பாத்தீங்கன்னா கார்டிகோஸ்டீரான் அல்லது கார்டிசோல் ஹார்மோன் சுரக்கிறது. இந்த கார்டிசோல் ஹார்மோன் பாத்தீங்கன்னா நான் சொல்ற மாதிரி கேட்டுங்க. இந்த கார்டிசோல் பாத்தீங்கன்னா அதாவது உயிரை காக்கும் ஹார்மோன் என்று அழைக்கப்படுகிறது. இதை உயிர்ப்பிக்கும் ஹார்மோன் சொல்லுவாங்க. மன அழுத்தத்தை குறைக்கும் ஹார்மோன் சொல்றாங்க. அதாவது மருத்துவ சிகிச்சையில ரொம்ப முக்கியமா டிப்ரெஷனா இருக்காங்களா, அவங்களுக்கு மெடிசன் எல்லாம் கொடுக்கும்போது இதை பேஸ் பண்ணி தான் மாத்திரை மருந்தெல்லாம் கொடுக்குறாங்க. சரிங்களா? அதாவது உயிரை காக்கும் ஹார்மோன் என்று இது அழைக்கப்படுகிறது. இது கார்டிசோல். மன அழுத்தத்திலிருந்து நம்ம காப்பாற்ற, இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், நீங்க கவனிச்சிங்க. அதுவும் கார்டெக்ஸ் தான். சரிங்களா? அதுல ஆல்டோஸ்டிரான் ஒரு ஹார்மோன் சுரக்குது, இன்னொரு ஹார்மோன் சுரக்குது. இப்ப இந்த ஏரியா பாத்தீங்கன்னா இந்த அட்ரினல்ல பாத்தீங்கன்னா சோனா பாசிலேட்டா, சோனா குளோமுலேசா, சோனா ரெடிகுலாரிஸ், இந்த 3 செல்கள் தான் இந்த வேலையெல்லாம் செய்யுது. நீங்க அதை எடுத்துக்கவே தேவை கிடையாது. அதுல கொஸ்டின் இருக்க வாய்ப்பு கிடையாது. முக்கியமா இந்த ஹார்மோன் என்ன பண்ணுறது இப்படிதான் கேட்பாங்க. சரிங்களா? அதனால கார்டெக்ஸ் எங்க இருக்குது, இது மெடில் எங்கிறதுலாம் தேவையே கிடையாது. அதனால நீங்க கவனிக்க வேண்டியது கார்டிசோல். அட்ரினல்ல இருக்கக்கூடிய கார்டிசோல் உயிரை காக்கும் ஹார்மோன் என்று அழைக்கப்படுகிறது. இது வந்து மன அழுத்தத்திலிருந்து காப்பாற்றுகிறது. உயிர்ப்புக்கும் ஹார்மோன். நம்ம இது உயிரை, அதாவது டிப்ரெஷன் என்ற ஒரு வார்த்தை மன அழுத்தம் வந்தாவே நீங்க கார்டிசோலை போடலாம். அடுத்தது பாருங்க அட்ரினல் மெடுல்லா. இதுதான் ரொம்ப ஒரு நகைச்சுவையான ஹார்மோன் சொல்லலாம், ஒரு ஹீரோன்னு சொல்லலாம். இது அட்ரினல் சொல்லலாம், அதாவது இத அட்ரினலின்னு சொல்லலாம், அல்லது எப்பினெப்ரின் சொல்லலாம். அதுக்கு அடுத்து 2வது ஹார்மோன் பாத்தீங்கன்னா நார் அட்ரினல் சொல்லலாம், அப்படி இல்லாட்டா நார் எப்பினெப்ரின் சொல்லலாம். இதோடைய பணிகள் ரெண்டுமே ஒரே சேம் தான். என்னன்னு பாருங்க, ஒருத்தர் என்ன அடிக்க வந்துட்டானா நான் கொஞ்சம் பலமா அவன் அடிக்க நினைச்சுன்னா அதுக்கு இது காரணம். நான் அங்கிருந்து ஓடி போறேன்னா அதுக்கும் இது காரணம். ஒரு பள்ளியை பிடிக்கிறோம், அது வாழை கட் பண்ணிட்டு ஓடுதுன்னா அதுக்கு காரணம். ஒரு சின்ன சின்ன உயிரிகளை பிடிக்கிறோம், அரணையை பிடிக்கிறோம், அதுக்கான வாழை கட் பண்ணிட்டு ஓடுதுன்னா அதுக்கான காரணம். அதாவது இந்த இழப்பு மீட்டலுக்கு ரீஜெனரேஷன் சொல்லுவோம். அதை ஏற்படுத்தக்கூடிய காரணமான ஒரு இதுதான் இது. அந்த உறுப்புகளை துண்டித்து விட்டு தப்பிச்சு போறது, உயிர்களை தற்காத்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஹார்மோன் இதுதான் அட்ரினல் தான். சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா சண்டையிடும் ஹார்மோன், பறக்கும் ஹார்மோன், அவசர கால ஹார்மோன், இந்த ஹார்மோன் மிதக்கும் ஹார்மோன் எல்லாமே பாத்தீங்கன்னா இதுதான். இது இந்த உயிரை வந்து சண்டை போடலாமா போடக்கூடாதுன்னு முடிவு. அப்ப நம்ம சண்டை போட்டா நம்மளுடைய நிலைமை என்ன ஆகும் பாருங்க. கண் பார்வை விரியும், சுவாசம் அதிகரிக்கும், ரத்த அழுத்தம் அதிகரிக்கும், எல்லாமே அதிகரிக்கும். அப்ப என்ன இதோட யாரோட வேலை? அட்ரினலோட வேலை. நான் முடிச்சிட்டேன்னா அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது இனப்பெருக்க சுரப்பிகள். இனப்பெருக்க சுரப்பிகள் ஒண்ணுமே கிடையாது. ஆண்கள்ல விந்தகம், பெண்கள்ல அண்டகம். ஆண்கள்ல விந்தகம், பெண்கள்ல அண்டகம். ஆண்கள்ல பாருங்க இந்த இனப்பெருக்க சுரப்பியில ஆண்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க நான் என்ன சொல்லியிருக்கேன், டெஸ்டோஸ்டிரான் ஒரு ஹார்மோன் சுரக்கும் சொல்லியிருக்கேன். டெஸ்டோஸ்டிரான் இதுல இந்த ஏரியாவில பொறுத்த வரைக்கும் நம்ம ஷார்ட்கட் சொல்லக்கூடாது. ஷார்ட்கட் சொன்னா நல்லா இருக்காது. ஏன்னா நம்ம உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுங்க. நான் இந்த டாபிக் தவிர்த்து மீதி நான் சயின்ஸ்ல எல்லா இடத்துலயும் நான் ஷார்ட்கட் சொல்லுவேன். நான் இந்த இடத்துல நான் அவாய்ட் பண்ணிட்டேன், இது நல்லா இருக்காது. சரிங்களா? இப்ப ஆண்கள்ல பாத்தீங்கன்னா டெஸ்டோஸ்டிரான் என்ற ஒரு ஹார்மோன் சுரக்கிறது. இது எதுக்காக பாத்தீங்கன்னா ஆண்கள்ல 2ஆம் நிலை பால் பண்புகள், அதாவது மீசை, தாடி, குரல் வலை, எப்படி சொல்றதுன்னு இந்த இளம் பருவத்தின் வளரிளம் பருவத்தினர் பாத்தீங்கன்னா வேர்வை நாத்தெல்லாம் வரும். அதெல்லாம் காரணம் பாத்தீங்கன்னா டெஸ்டோஸ்டிரான் தான் அது காரணம். சரிங்களா? அடுத்தது பெண்கள்ல பாத்தீங்கன்னா அண்டகம். இதுல 2 ஹார்மோன் சுரக்கும் சொல்லியிருக்கேன். ஒன்னு பாத்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன், இன்னொன்னு பாத்தீங்கன்னா
புரோஜெஸ்ட்ரான். ஈஸ்ட்ரோஜன் பாத்தீங்கன்னா நல்லா கவனிச்சிங்க. ஈஸ்ட்ரோஜன் பாத்தீங்கன்னா அதோட வேலைன்னா இரண்டாம் நிலை பால் பண்புகள், பெண்களில் வந்து மார்பக வளர்ச்சி, உடல் வளர்ச்சி, குரல் வலை எல்லாமே அது காரணம் அதுதான். ஈஸ்ட்ரோஜனுடைய வேலை இரண்டாம் நிலை பால் பண்புகள். அடுத்தது புரோஜெஸ்ட்ரான் பாத்தீங்கன்னா புரோஜெஸ்ட்ரானுடைய வேலை என்னன்னு சொல்றதுன்னா இந்த கர்ப்பகால ஹார்மோன், கர்ப்ப காலத்தை பராமரிக்கிறது, மாதவிடாய்க்கு முன்னிலையை வந்து பார்த்துக் கொள்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா பதிந்த பிறகு மகப்பேறுக்கான காலத்தை எல்லாத்தையும் இதுதான் செய்யுது. தாய் சேய் இணைப்புக்கான ஒரு பாலத்தை இதுதான் உண்டாக்குகிறது. ஓகேங்களா? புரோஜெஸ்ட்ரான் பத்தி நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். இப்ப இதுல ஒரு சில ஹார்மோன்லாம் இருக்குது, நிறைய ஹார்மோன் இருக்குது, ஒரு டிஃப்ரெண்டான ஹார்மோன் இருக்குது. நான் அடுத்த கிளாஸ்ல அதை பத்தி சொல்றேன். இப்ப நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நம்ம இன்னைக்கு என்னென்ன டாபிக் பார்த்தோம்னா பிட்யூட்டரி ஃபுல்லா நம்ம முடிச்சிட்டோம். சரிங்களா? இப்ப இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். காலத்தூதுவர்கள் என்று அழைக்கக்கூடிய மெலட்டோனின். மெலட்டோனின் பாத்தீங்கன்னா இந்த பர்சன் மெலட்டோனினுடைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா மெலனின் நிறமிகளை சுரக்குகிறது. இது பகல் இரவு வேறுபாட்டை ஏற்படுத்துகிறது அல்லது நமக்கு உணர்வை ஊட்டுகிறது, நமக்கு உணர்வை புரிய வைக்கிறது. அவ்வளவுதான். இப்ப நைட்ல லைட் நிறைய ஆஃப் பண்ணிட்டோம்னா மெலனினுடைய நிறமி என்ன ஆகும்னா உற்பத்தி கம்மியாயிடும். வெளிச்சம் வரும்போது திடீர்னு சில பேருக்கு தூக்கம் கலைஞ்சிடும். அதுக்கான காரணம் இதுதான். அதாவது உறக்க சுழற்சி இதுதான் இந்த கண்ட்ரோல் வச்சிருக்குது. பகலிரவு மாற்றங்களே நமக்கு காட்டுகிறது. அதனாலதான் இதெல்லாம் சொல்றாங்க காலத்தூதுகள் சொல்றாங்க. அடுத்த டாபிக் நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்கள்.